चौथी बात, நம்முடைய பாடுகளாகிய மதிலை தாண்டுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. हमारे जो दुख भोगी एक दीवार खड़ी है उसको फाड़ने के लिए परमेश्वर मदद करने पाए. அப்போஸ்தல நடபடிகள் प्रेरितों के काम 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 16वां अध्याय का 19 वचन को हम पढ़ने जा रहे हैं. பாடுகள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு. ये प्रकार की दुख जो हमारे जीवन में क्लेश आने का संभावना है. வாசிக்கலாம் 16வது அதிகாரம் 19வது வசனம். 16 अध्याय का 19 पद को पढ़ेंगे. அப்போஸ்தலர் 16:19. जब उसके स्वामियों ने देखा कि हमारी कमाई की आशा जाती रही तो पौलुस और सीलास को पकड़ के चौक में प्रधानों के पास खींच ले गए. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की महिमा मिले. இங்கு வேறொரு சம்பவத்தை இங்கே நாம் காண்கிறோம். हम यहाँ प्रेरित काम में दूसरी एक घटना है. அசுத்த ஆவியினால குறி சொல்லுகிற ஒரு பிள்ளையை பவுல் சுகமாக்குகிறான். यहाँ पे एक जादू टोना करने वाली एक ऐसा स्त्री उसको प्रभु चंगा करती है. அவள் ஒரு அடிமையா இருந்தாள். वो एक दासी है. அவளை வைத்திருந்தவர்களுக்கு அதிகமான பணத்தை சம்பாதித்துக் கொண்டு கொடுத்திருந்தாள். ये उसको रखने वालों जो मालिक लोग थे उनके लिए पैसा कमा कमा करके गलत काम से वो दे दी. இவனுடைய ஊழியத்திலே அவள் விடுதலையாக்கப்படுகிறாள். और लेकिन पौलुस की सेवकाई से वो स्त्री चंगी होगी. 20வது வசனத்தை வாசிக்கலாம். वचन 20 को पढ़ेंगे. அப்பொழுது பவுலுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகள் வருகிறது. तब पौलुस के विरोध में झूठ मूठ के आरोप लोग लगा रहे हैं. 20வது வசனம் சொல்லுகிறது, இவர்கள் இந்த தேசத்தை இவர்கள் குழப்புகிறவர்கள் என்று சொல்லி, இவர்கள் கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. 20वां वचन में आखिरी में देखते हैं, देखिए हमारे नगर में ये लोग बड़ी हलचल मचा रहे हैं. 21 சொல்லுகிறது, இவர்கள் தவறான போதனையை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி. 21 वचन कहता है ये लोग गलत शिक्षा दे रहे हैं. இந்த கேட்டதை உடன் 22வது வசனம் அந்த கூட்டம் எழும்பி இவர்களுக்கு விரோதமாக வருகிறது. 22 वचन में क्या हुआ? तब भीड़ के लोग उठ करके इसके विरोध में खड़े हो गए. அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? 23வது வசனத்தை வாசிக்கலாம். वे भीड़ के लोग आकर के क्या कर रहे हैं? 23वां वचन में बहुत बेत लगवाकर उन्होंने उन्हें बंदीगृह में डाल दिया और दारोगा को आज्ञा दी कि उन्हें चौकसी से रखे. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के पवित्र नाम की स्तुति होवे. சரியாக அடிக்கப்படுகிறார்கள். बिल्कुल मारे जा रहे हैं. அவர்கள் சிறையிலே वे அடைக்கப்படுகிறார்கள். बंदी गृह में डाले जा रहे हैं. மூன்றாவதாக அவர்கள் கட்டப்படுகிறார்கள். तीसरा वे बांधे जा रहे हैं. இந்த மூன்று பாடுகள் இவன் செய்த நல்ல காரியத்தின் மூலமாக இவனுக்கு ஏற்படுகிறது. पौलुस के अच्छे काम के चलते ही ये तीनों प्रकार की क्लेश को भोगना पड़ रहा. சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில என் வாழ்க்கையிலே நாம் சில நல்ல காரியங்கள் செய்கிறதுனால நமக்கு சில பாடுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. मेरे प्रियो भाइयों बहनें, हम कुछ अच्छे काम करने के चलते कभी कभी क्लेश और दुख को हमारे सामना करना पड़ता. இந்த சூழ்நிலையிலே பவுல் ஒன்றும் செய்யவில்லை. इस परिस्थिति में पौलुस की कोई गलती है ही नहीं. பவுல் இந்த சூழ்நிலையில ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறான். पौलुस ने इस परिस्थिति में एक विचित्र काम को किया. அவனை கட்டி வைக்கும் பொழுது जब पौलुस को लोगों ने बांध के रखा, அவர்கள் வேற ஒண்ணு செய்யவில்லை. அவர்கள் சிறையிலே இருந்து பாடல்கள் பாடி ஜெபித்து ஆண்டவரை துதிக்கிறார்கள். वचन कहता है कि वे लोगों ने दोनों ने बंदीगृह में बांधे हुए हालत में गीत गा करके परमेश्वर की स्तुति करने लगे. அவர்கள் என்ன செய்யறாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்கள் அடைக்கப்பட்ட பொழுது அவர்கள் பாடல்கள் பாடுகிறார்கள். दोनों जन बांधे हुए हालत में बंदीगृह में है, लेकिन क्या किया? गाने गाने लगे. அவர்கள் பாடி 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 அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை துதிக்கிறார்கள். அவர்கள் மிகவும் அடிக்கப்பட்ட சூழ்நிலையில, जैसे बिल्कुल बांधा हुआ मारा हुआ हालत में वे लोग गाना गा करके स्तुति कर रहे हैं. அநேக நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு பாசிபிலிட்டி. कई बार हमारे जीवन में ये बातें आके बीतती है. தவறான போதனைகள் நாம் செய்கிறோம், தவறாக மக்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம் என்று தவறாக சொல்லுகிறதற்கு வாய்ப்புண்டு. ये बात भी है, सही है कि हम गलत शिक्षा दिए हैं, गलत काम किए हैं, इसलिए लोग हमारे विरोध में आए हैं. एक है. இம்மீடியட்டா கடைசில பாத்தீங்கன்னாக்கா அடி, ஜெயில், கட்டுகள். लेकिन आखिरी में वहां देखिएगा उनको मार मिला, जेल है यानी बंदीगृह है, फिर उनको बांधे हुए बातें.
ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் இந்த சூழ்நிலையில போடும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? आपको मुझको इस प्रकार का वातावरण में जब हम कर दिया जाएंगे तो हमें क्या करना चाहिए? 25வது வசனத்தை வாசிக்கலாம். 25वां वचन को पढ़ेंगे. 25 நடுராத்திரியிலே आधी रात के लगभग பவுலும் சீலாவும் पौलुस और सीलास ஜெபம் பண்ணி प्रार्थना करते தேவனை துதித்து பாடினார்கள். परमेश्वर के भजन गा रहे थे. அதுல அழகா இன்னொரு காரியம் நல்லா சொல்லப்பட்டிருக்கு. एक और बात वहां अच्छी तरह लिखी है. காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். क्या लिखा है? जितने कैदी उनके थे वे सुन रहे थे. நல்லா கவனிங்க. ध्यान दे. இவங்க ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணா எப்படி பக்கத்துல உள்ளவனுக்கு கேட்கும்? ठीक है, ये दोनों तो प्रार्थना कर रहे हैं, बगल वाला दूर में रहता है, उसको कैसे सुनाई पड़ेगा? இன்னும் கேவலப்பட்டு அடிபட்டதுனால ஒரு அமைதியா ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கலாம்ல. इनको तो बिल्कुल निंदा हो गया, मार मिला, तो इनको रहना चाहिए कोने कोने में. இப்ப நம்ம எங்கயாவது வீட்ல ஒரு ரூம்ல நம்ம ஏதாவது பாட்டு பாடி ஜெபிக்கிறோம்னாக்கா அடுத்த ரூம்ல ஏதோ செய்யறாங்கன்னு தான் தெரியும். ஆனா இட்ஸ் நாட் ஆடிபிள். लेकिन देखिए हमारे बड़ा घर में एक कमरा के एक कोने में गाने गा रहे हैं धीरे से, तो वहां दूसरा कमरा के लोग तो सुना नहीं पाएंगे अच्छा से. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. बाइबल साफ से कहती है, लेकिन இவர்கள் பாடினதையும் ஜெபித்தவர்களும் மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். इनके गाने और इनकी स्तुति और प्रार्थना और लोगों ने सुना. நான் நிச்சயமா சொல்லுவேன், मैं सचमुच कह सकता हूं இவனு வேணுக்குன்னே சத்தமா பாடி இருப்பானுங்க. ये जानबूझ के एकदम गला खोल खोल करके गाए होंगे. இருக்கிற இடத்துல எப்படியாவது சுவிசேஷம் போய் சேரட்டப்பா. जहां हम लोग रहते हैं सुसमाचार सुनाया जाए. ஜெபத்தை கேளுங்கப்பா. प्रार्थना को सुनिए भाई, பாடல்களை கேளுங்கப்பா. गाने को सुनिए भाई. சத்தம் போட்டு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். आवाज देख करके इन्होंने गाया होगा. கட்டுகளை குறித்தோ बंधन के बारे में चिंता नहीं, அவர்களை அரெஸ்ட் பண்ணி வைத்திருக்கிற சூழ்நிலையை குறித்தோ या कैद किया हुआ परिस्थिति के बारे में அவர்கள் எண்ணம் போகவே இல்லை. कोई चिंता है ही नहीं. நல்லா கவனிங்க. अच्छा से ध्यान दे. உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடுகள் என்னும் சொல்லும் ஒரு மதில் வருமானால் आपको और मेरे लिए एक दुख क्लेश करके एक दीवार अगर खड़ी होती है, முதலாவது கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. सबसे पहले क्या सोचना चाहिए? दीवार को देखते ही परमेश्वर की सुसमाचार की बढ़ोतरी के लिए, परमेश्वर की राज्य की बढ़ोतरी के लिए मुझे क्या किया जाए. தேவ ஜனமே, परमेश्वर के लोगों, ஊழியத்தை ஒரே கோணத்துல செய்து 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 போறது நிமித்தம் ஆண்டவர் எதற்காக சுவிசேஷ ஊழியத்திற்காக அழைத்த உங்களுக்கும் எனக்கும் அதுல ஒரு டீவியேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. सेवकाई को एक ही तरफ से करते 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 जब जाएंगे वहां पे हमारे दिशा मुड़ने की संभावना है. கூட 2-3 வசனத்தை நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். 1-2-3 वचनों को मैं आगे जोड़ रहा हूं. 28வது வசனத்தை வாசிக்கலாம். वचन 28 को पढ़िएगा. பவுல் மிகுந்த சத்தமிட்டு पौलुस आवाज उठा करके, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. तुम अपने को हानि नहीं पहुंचाओ. நாங்க இருந்திருந்தேன் என்ன நினைச்சிருப்பேன்? अगर मैं वहां रहा होता क्या सोचा होता? என்ன கெட்டியா உள்ள வச்ச சாகுடா. मुझे तू बांध करके अंदर रखा है, मरो मरो तुम करके मैं बोलता उसको. நல்ல ஓபனா யோசித்து பாருங்க. अच्छा से खुला मन से सोचिए. இந்த ஜெயிலரை காப்பாத்துறதுக்கு இவனுக்கு என்ன வேணும்? ये जेलर है जिसने बांध करके उसको अंदर डाला है. पौलुस को क्यों जेलर को जाके बचाना है? நம்ம சொல்றோம் கர்த்தர் அவனை அழித்து என்னை ரட்சித்தார்னு சொல்லிட்டு வெளிய நாளைக்கு போய் சர்ச்சில சாட்சியும் சொல்லிடுவோம். तो हम लोग एकदम बाहर जाके क्या क्या गवाही बोलेंगे? परमेश्वर ने जेलर को मारा, पीटा, मुझे बचा लिया. நமக்கு அர்த்தம் என்ன? उसका अर्थ क्या हमारे जीवन में? நம்ம நல்லா இருக்கணும். हम लोग कुशल रहे, நம்ம கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துறணும். हम कष्ट से कूच के आए. ஆனா பவுலுடைய நோக்கம் என்ன? लेकिन पौलुस का विचार எவனை காப்பாத்தலாம்? किसको बचाया जाए, எவனுக்கு இயேசுவை பத்தி சொல்லலாம்? किसको यीशु के बारे में कहा जाए. ராத்திரியே அவர் இவாஞ்சலிஸ்டிக் கூட்டம் நடத்தி रात में ही बंदीगृह में ही एक सुसमाचार का सभा पौलुस ने चलाया. ராத்திரியே டிசைபிள்ஷிப் நடத்தி रात में ही चेला भी बनाने का मीटिंग चलाया. ராத்திரியே பேப்டிசமும் கொடுத்தாச்சு. रात में ही बपतिस्मा ही हो गया. நல்லா கவனிச்சு பாருங்க. ध्यान दे. பவுல் தன்னுடைய போக்கஸ்ல ஆத்துமா 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 ஆத்துமான்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் இருக்கிறதுனால எந்த பாடுகளும் அவனை நிறுத்தவில்லை. पौलुस के जीवन में रूहे रूहे रूहों के लिए विनती किया जाए करके रूहों के बारे में चिंता किया जाने के चलते वो किसी बात की निश्चित रहा. சகோதரனே சகோதரியே, what is your focus? मेरे प्रिय भाई और बहन, आपका निशाना कहाँ है? உங்களுடைய நோக்கம் என்ன? आपकी मकसद क्या है? Are you suffering? क्या आप क्लेश भोगते हैं? Focus on the lost souls. बस
खोए हुए रूहों के लिए, खोए हुए प्राणों के लिए आप अपने नजर उठाएं। வேதனையா क्या आप दर्द भोगते हैं? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து நோக்குங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை நமக்கு தருவார். जो प्राण, जो रूह है नाश होते हैं, उनकी ओर ताकत के प्रार्थना करें। சோர்வா क्या निराशा है? அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு ஆதங்கம் வரும் பொழுது எதையும் இழப்பதற்கு நாம் தயாராய் விடுவோம். नाश की ओर जाने वालों के लिए प्रार्थना करें, चिंता करें, तो हम किसी को भी खोने के लिए तैयार रहेंगे। எந்த சூழ்நிலை கிடைச்சாலும் யாரையாவது இயேசு கிட்ட கொண்டு வரணுமான்னு ஒரு வெறி இருக்கணும். कोई भी वातावरण मिले, किसी को भी पकड़ के प्रभु के लाने के लिए धैर्य हमें होने पाए। எப்போதும் வாரணாசியில போயிட்டு மாது ஃப்ளைட் எடுத்துட்டு பாம்பேக்கோ அல்லது வெளியே எங்கேயா போகும்போது இந்த காரியத்தை செய்வேன். मैं जब कभी वाराणसी जाकर के, बनारस जाकर के वहां से हवाई जहाज से उड़ान भर करके बाहर में जाता हूँ, उस समय मैं ये काम करता हूँ। வாரணாசியில போய் ட்ரெயின்ல இறங்கிட்டு बनारस में जाकर के ट्रेन से उतरूंगा, ஒரு நாள் கூட டாக்ஸி எடுத்தது கிடையாது. एक दिन भी मैंने टैक्सी से नहीं गया, டாக்ஸினா நம்ம மட்டும் போய் சேர முடியும். क्योंकि टैक्सी में जाएंगे तो हम केवल अकेले पहुंचेंगे टैक्सी ड्राइवर के साथ। கச்சேரின்னு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னாக்கா நமக்கு 5 ரூபா ஆட்டோ கொடுத்தோம்னாக்கா அவன் கச்சேரின்னு ஒரு இடத்துல கொண்டு விடுவான். कचेरी करके एक जगह है, रेलवे स्टेशन में 5 रुपया ऑटो वाला को देंगे तो वो कचेरी में पहुंचाएगा। அதுல போகும்போது என்ன செய்வேன்னாக்கா எல்லா ஆட்டோவும் கச்சேரி வழி தான் ஏர்போர்ட் போவான். ये सारी அடுத்த சைடுக்கு போவான். ऑटो जो है कचेरी जो जगह है वहां पार होके ही एयरपोर्ट के उस पार जाएगा। நல்ல பார்கெயின் பண்ணி 150 170 அல்ல 200 ரூபாய்க்கு ஒரு ஆட்டோவை முழுசும் வாடகைக்கு எடுத்துருவேன். मैं पूरा एक ऑटो को 150 रुपया या 170 रुपया में बातचीत करके ड्राइवर से एक ऑटो को मैं भाड़ा पर लूंगा। வாடகைக்கு எடுத்துட்டு அவன்கிட்ட சொல்லுவேன், मैं भाड़ा में बातचीत करने के बाद நான் உனக்கு பேசின அமௌண்ட்டை கொடுத்துருவேன். मैंने जो तुमसे बातचीत किया ना उसको मैं दे दूंगा, நீ ஒரு காரியம் செய்யி, लेकिन तुम्हें एक काम करना, நீ வந்துட்டு இதை ஷேர் ஆட்டோவாடி, तुम इसको शेयर ऑटो बना देना। நீ வேற எத்தனை கிராய்க்கு வருதோ நீ எடுத்துக்கோ. जितना तुम्हारे लिए जो लोग मिलेंगे ना उन सबों को चढ़वाओ। அவன் பாப்பா இது எங்க இருந்துடா இப்படி ஒரு ஆள் வந்திருக்கான் அப்படின்னு. तो वो ड्राइवर हमको हमारी ओर ताकेगा, ये ऐसा व्यक्ति कहां से आ गया। நம்ம பாட்டுக்கு பெட்டியை பின்னால வச்சுக்கிட்டு கையில முழுசும் நியூ டெஸ்ட்மென்ட் வச்சிருப்பேன். मैं पूरे मेरे हाथों में नया नियम की बाइबल रखता हूं। எப்பவும் 35 40 நியூ டெஸ்ட்மென்ட் இல்லாம வெளியே போகிறது கிடையாது. 35-40 नया नियम मेरे हाथ में रहे बिना बाहर नहीं जाता। அந்த கச்சேரி வழி நேர ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முந்தி எப்படியும் 15-20 நியூ டெஸ்ட்மென்ட் கொடுத்துருவேன். मैं इस कचेरी से वहां पे जो एयरपोर्ट तक जाने के पहले 15-20 उस नया नियम को किसी को दे देता। கடைசியில் அங்க இறங்கும் போது டிரைவருக்கு ஒன்னு கொடுத்து அவனுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லிட்டு இறங்குவேன். आखिरी में जहां एयरपोर्ट में उतरता हूं वहां ड्राइवर के हाथ में एक दे करके फिर लौटता। ஏன் சொல்றேன் தெரியுமா? क्यों मैं कहता हूं? எனக்கு மாசம் 3500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். क्योंकि मैं महीना में 3500 किलोमीटर दूरी यात्रा करना है। இங்க இருந்து கோலாப்பூர் போயிட்டு கடந்த 2 வருஷம் நான் எல்லா மாசமும் போறேன். சில மாசம் 2 நாள் வரை போக வேண்டியது இருக்குது. मैं हर महीना में मैं जाता हूं कोल्हापुर के लिए, महाराष्ट्र में है, लेकिन एक महीना जो है 2 बार जाना पड़ा। 3500 கிலோமீட்டர் போறதுக்கு எந்த ஒரு சளைப்பும் எனக்கு வராது. 3500 किलोमीटर दूरी यात्रा करने के लिए कोई बात थकावट नहीं होती है। ஒரே ஒரு காரணம் நான் தைரியமா சொல்ல முடியும். मैं निराश कभी नहीं करता हूं, एक हिम्मत से बोल सकता हूं। யாராவது கிடைக்க மாட்டானா? क्या कोई नया नियम देने के लिए मिलेगा? போற வழியில வர்ற வழியில யாராவது கிடைக்க மாட்டானா? क्या कोई नहीं मिलेगा नया जन्म दे எந்த நேரத்துல ட்ரெயின்ல ஏறினாலும், எந்த நேரத்துல ஆட்டோ எடுத்தாலும், எந்த நேரத்துல டீ குடிக்க போனாலும் கை 2 பாக்கெட்ல துப்பாக்கி மாதிரி 4 நியூ டெஸ்ட்மென்ட் வச்சிருப்பேன். जहां चाय पीने के लिए जाता हूं, खाने के लिए जाता हूं, जहां रुकता हूं, दोनों पॉकेट में इतना बड़ा ऐसे होने लायक नया नियम के डुबा के रखता हूं। எந்த பலவீனமும் நம்மளை நிறுத்தாதபடி இது உங்களை சந்தோஷமாக முன்னால கொண்டு போறதுக்கு பலன் உள்ளது. कोई भी कमजोरी आपको रोकने के लिए ताकत नहीं रखती है जब आप इस प्रकार की रूहों के लिए तड़पते हैं। சோர்ந்து போயிருக்கீங்களா? निराशा में होके आए हैं? பலவீனத்துல வருகிற கஷ்டத்தை நினைச்சு யோசிக்கிறீங்களா? ட்ரை திஸ். क्या आप कमजोरी में आने वाले कष्टों के चलते दुखित है? इस मेरी तरीका को कोशिश करें। எந்த இடத்துல போனாலும் இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல அறிந்த பலர் இங்கு உண்டு. உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு உங்களை உற்சாகப்படுத்தும் என்று சொல்லி. कहीं भी जाए यीशु मसीह के बारे में बोलने के लिए बनने वाला यानी जो बनता है ऐसे कई लोग हैं, आप अपने बारे में जानते हैं। ஒருவேளை ஆதி காலத்து ஃபோக்கஸை விட்டுட்டோமோ? शायद उस
शुरू पहला का प्रेम को छोड़ दिए हो। அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து அழுது அழுது இங்க வருவதற்கு முன்னால இருந்த அந்த ஆதங்கத்தை ஒருவேளை விட்டுட்டோமோ? क्या रूहों के लिए पहले हम उद्धार के दिन रोके रोके प्रार्थना करते थे, उस बात को छोड़ दिए अभी? சின்ன பெரிய மக்கள் நம்ம கான்டாக்ட்ல வரும்போது 5 நிமிடம் அவங்களோட பேசுவோம். जो नए नए लोग हमारे सामने परिचय कराते हैं, 5-10 मिनट बिता के बातचीत करें, பேரை கேட்போம், उनका नाम को पूछे, அவனுக்காக ஆண்டவருடைய நாமத்துல எதையாவது செய்வோம். उसके लिए प्रभु के नाम से कुछ तो करें. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபை தருவாராக. प्रभु हमारे लिए उस कृपा प्रदान करें. அடிபட்ட காயங்களோ, शायद आपको कुछ मार खाया हुआ घाव क्यों न हो, கட்டப்பட்ட சங்கிலியோ, या बांधा हुआ जंजीर क्यों न हो, பவுலுடைய எண்ணத்தை ஆக்குபை பண்ணவில்லை. पौलुस का विचार को गड़बड़ी नहीं मचा सकती. அவன் எங்க இருந்தாலும் தேடுறது எவன் கிடைப்பான் அவனை இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லி இயேசு கிட்ட கொண்டு வரணும். ஜஹா- அது ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான். जहां कहीं पौलुस जाता था, वो केवल नजर उठाता था, कोई मिले तो यीशु के बारे में बता के उद्धार के मार्ग में ले जाएं. பாடுகள் உங்களை நிறுத்தி விட்டதோ? क्या दुख की बातें आपको रोक दी है? Let us begin again. क्या हम फिर नए शुरुआत में आए, திரும்பி தொடங்குவோம். फिर नया शुरुआत करें? கொடுக்கப்பட்ட நேரத்துல யார் யாருக்கெல்லாம் இயேசுவை பத்தி சொல்லவும், அவர்களை தேர்ந்தவர்களாக நிறுத்தவும், அவர்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவாராக. दिए हुए समय को मन में रखते हुए या दिन को मन में रखते हुए जो भी हाथ में मिलते हैं उनको प्रभु के बारे में बता के ही छोड़ेंगे. 4 காரியங்கள் ஆண்டவர் நம்மளோடு பேசினார். 4 बातों से प्रभु ने हमसे बातें किया. உணர்வுகளை உண்டாக்கும் மதில்கள், हमारे भीतरी उठने वाली जो बातें वो दीवार है. மனிதர்களால் உருவாக்கப்படும் மதில்கள், फिर मनुष्यों से बनाए जाने वाली दीवारें, பலவீனங்களினால் உருவாகும் மதில்கள், हमारी कमजोरियों के चलते उठने वाली दीवारें, பாடுகளினால் உருவாகும் மதில்கள். या दुख और क्लेश के चलते उठ खड़ी होने वाली दीवारें. தாவீது சொன்னது போல, दाऊद जैसे कहता है, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என்று சொல்லி, हे प्रभु तुझ पर मैं एक सेना में फान के जाऊंगा. அதே அர்ப்பணிப்புல போவோம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்கள் செய்வார். उसी अर्पणता में हम भी रहेंगे, जाएंगे. प्रभु हमारे लिए बड़े काम करेगा. கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொன்னேன். आखिरी में मैंने एक बात तो कहा, பவுலுடைய ஃபோக்கஸ் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து காணப்பட்டது. पौलुस का मकसद या निशाना नाश होने वाले लोगों के प्रति था. That will surpass everything else. वो सारी बातों को पार करके जाने को पौलुस को दिया. மற்ற எல்லாவற்றையும் மேற்கொண்டு போகிறதற்கு இந்த வல்லமை போதுமானது. ये सामर्थ काफी है. रूहों के प्रति चिंता, सारी कमजोरियों को फांड के जा सकते. ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஒரு நிமிஷம் எழுந்து நிற்போமா? क्या हम परमेश्वर की उपस्थिति में सम्मुख में 1 मिनट के लिए खड़े हो जाएंगे? ஆண்டவருடைய பாதத்துல, ஆண்டவரே அந்த இழந்து போன அந்த ஆத்தும பாரத்தை எங்களுக்கு திரும்பி தாருன்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட கேட்போம். हम खड़े होके परमेश्वर के सम्मुख में खोया हुआ उस रूहों का बोझ है, उसको फिर से दे. ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் சுவாமி. आमीन. कलाम को सुनाना मेरा मकसद होना है. मिलके गाएंगे. कलाम को सुनाना मेरा मकसद होना है. तेरे नाम को सुनाने पूरे देश में जाना है. तेरे नाम को सुनाने पूरे देश में जाना है. दोनों हाथों को ऊपर करके आराधना 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 मेरे यीशु राजा की. पवित्र आत्मा प्रभु की சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும்
இயேசு நாமம் சொல்ல வேண்டும். सब मिला के आराधना 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 मेरे यीशु राजा की पवित्र आत्मा प्रभु की. हालेलुया. வாயை திறந்து ஜெபிப்போம் நம்ம எல்லாரும் मुंह சேர்ந்து. खोल के प्रार्थना करें. हालेलुया. सब कोई ஒரு प्रार्थना அர்ப்பணிப்பின் ஜெபமாக ஜெபிப்போம். अर्पणता की प्रार्थना करें. ஆண்டவரே अर्पणता की மதில்களை தாண்ட உதவி செய்யும் என்று கேட்டு ஜெபிப்போம். दीवारों को फांद के जाने पाए मदद करे. ஆண்டவரே எங்களுடைய உணர்வுகளை ஆண்டவரே உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்க உதவி செய்யுங்கன்னு கேட்போம். भीतर की बातों को तेरे नियंत्रण में करने के लिए मदद कर. ஆண்டவரே உம்முடைய நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. तेरे मकसद पूरा हो. மனிதர்களுடைய ஆண்டவரே தடைகளை தாண்டி போக ஆண்டவரே கிருபை தாருங்க ஆண்டவரே. मनुष्यों की दीवारों को फांद के जाने की अनुग्रह दे. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. चुप रहो, जानो मैं ही ईश्वर हूं, उसको समझने की ताकत दे. ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்கள் நம்முடைய பலன் பூர்ணமாய் விளங்கட்டும் ஆண்டவரே. हमारी निर्बलताओं में तेरे बल प्रकट होवे. ஆண்டவரே பாடுகளை தாண்டி ஓடுவதற்கு கிருபை பெருகட்டும். दुखों को फांद के जाने की ताकत मिले. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனை பெருகுவதாக ஆண்டவரே. जो रूहें मर रहे हैं उनके प्रति बोझ बढ़ने पाए. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. धन्यवाद देते हैं प्रभु. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. अब्बा तेरा धन्यवाद हो. ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய பாத்திரத்தை தருகிறோம் ஆண்டவரே. यहाँ आए हुए सबों को तेरे हाथों में सौंपते हैं. ஆண்டவரே மதிலை தாண்டுவதற்கு தாவீதுக்கு கொடுத்த பலன் எங்களுக்கு உண்டல்லவோ ஆண்டவரே. दीवारों को फाड़ने के लिए दाऊद को जो दिया बल, वो बल हमारे होने पाए. இயேசுவின் நாமத்திலே மதிலை தாண்டக்கூடிய கிருபையை நாங்கள் அவகாசமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. यीशु के नाम से दीवारों के फाड़ने के अनुग्रह को प्राप्त करते हैं. திரும்பி பார்க்க நாங்கள் ஆண்டவரே ஆயத்தம் இல்லை ஆண்டவரே. मुड़ के देखने के लिए तैयार नहीं है. எதற்காக பிடிக்கப்பட்டோமோ जिस बात के लिए पकड़े गए. ஆண்டவரே பலவீனத்தை ஆண்டவரே தாங்குகிற தேவனுடைய கரத்தை பிடித்து बलवीनता में जो हमें थामने वाले अनुग्रह के हाथों को पकड़ के ஆத்ம பாரத்தோடு நிறைந்தவர்களாக தாண்டி செல்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. लोगों को प्रति बोझ के साथ आगे बढ़ने के लिए वो सौंपते हैं. கரம் பிடித்த உம்மையே நோக்கி பார்க்கிறோம் तूने ஆண்டவரே. हाथ पकड़ा, तेरी ओर ताकते हैं. கனம் மகிமை துதி எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். आदर महिमा स्तुति तुझे देते हैं. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. यीशु के नाम से प्रार्थना मांगते हैं पिता. ஆமென். आमीन.